வணக்கம் மக்களே. பாக்குறதுக்கே என்ன சொல்றது, பழைய நினைவுகளை இன்னும் மீட்டு தரக்கூடிய மாதிரியான வாழ்க்கை இது. ஆனா பாக்குறதுக்கு அப்படியே பழைய வாழ்க்கை மீண்டு வருது அப்படின்னு சொல்றதை விட அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போகுது. இதே மாதிரி தானே நாங்களும் இருந்தோம். இதே மாதிரி தான் என்னோட அம்மா அப்பாவும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க பயண வைக்கிறதுக்கு முதல்ல எங்களுக்கு வெள்ளை கவுன் அயன் பண்ணி கொடுக்கறது, எங்களோட தேவைகளை செய்யறது, ரிப்பன் அயன் பண்ணி கொடுக்கறது, புக்ஸ் எல்லாம் சரியா எடுத்து வச்சுட்டோமா, எங்க எல்லாருக்குமே சாப்பாடு சரியா இருக்கா, எல்லாருக்குமே டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி எல்லாரோட தேவைகளையும் பார்த்து முடிச்சதுக்கு பிறகுதான் அவங்களோட வேலைக்கு பயணம் வைப்பாங்க. தலை கட்டி விடுறது முதற்கொண்டு அம்மா தான் பாத்துக்குவாங்க. சரின்னு சொல்லி வேலைக்கு போனா அங்கேயும் நிம்மதியா இருக்கவா முடியுது. கங்காணி கத்துமா 20 கிலோ எடுக்கணும், கதைக்காம எடுங்க, இந்த மலையை எடுங்க, அந்த மலையை எடுங்க, அந்த புள்ள அங்க போயிட்டு எடுங்க அப்படின்னு சொல்லி 1008 பேச்சுக்கள் அந்த பக்கம் இருந்து வந்துட்டு இருக்கும். என்ன செய்ய, கங்காணி இருக்கிறதே துரைக்கு கீழே தானே, அவர் சொல்ற மாதிரி செஞ்சுதான் ஆகணும். 1750 ரூபாய் கூட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாலும் அதோட பின் விளைவுகளை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம இங்கே இருந்து வாழ்ந்து வளர்ந்து வந்தவங்க. 1750 ரூபாய் சம்பளம் கூட்டுறதுக்கு முதலையே 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்த போதும் சரி, 600 ரூபாய் சம்பளம் கொடுத்த போதும் சரி, 1300 ரூபாய் சம்பளம் கொடுத்த போதும் சரி, 20 கிலோக்கு மேல எடுத்தா தான் அந்த நாளுக்கான முழு சம்பளமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி துரமாறு அந்த ஆக்களை போட்டு வதப்பாங்கல்ல. அந்த வதை இப்ப இல்லாம இருக்குமா? சும்மாவே அந்த சம்பளத்துக்கே அப்படி வதச்சாங்க. இப்போ 20 கிலோ எடுக்கிற இடத்துல 25 கிலோ எடுக்க சொல்லுவாங்க. முழு பேரு, அதாவது 1750 ரூபாய் முழு சம்பளம் வேணும், இத்தனை கிலோவுக்கு மேல எடுத்தா தான் உங்களுக்கு முழு சம்பளம்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி அரை பேரு, அதுவும் இல்லாட்டி அறவே கிடைக்காது. நாள் முழுவதும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 மணித்தியாலங்களை இந்த வேலை காட்டுல அவங்க செலவிடுறாங்க, தேயிலை காட்டுல. ஆனா அவங்களுக்கான முழு சம்பளம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா கட்டாயம் இல்ல. இப்ப மட்டும் கிடைக்குமா? ஏன்னா முதல்லயே அவங்க இத்தனை கிலோவுக்கு மேல நீங்க எடுக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முழு சம்பளம் கிடைக்காதுன்னு சொல்லி துரமார் கண்டிஷன் போட்டுருவாங்க. அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அதுல அரை கிலோ குறைஞ்சா கூட அந்த நாளுக்கான முழு சம்பளமுமே கிடைக்காது. எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன நடக்க போகுது? அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. 20 மணித்தளத்துக்கும் மேல அந்த தேயிலை தோட்டத்துல வேலை செய்யறாங்க. சாப்பிடுறதுக்கும் நிம்மதி இல்ல. இந்த மக்கள் ஒழுங்கா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்குன்னு சொல்லி அந்த தேயிலை காட்டுக்கு நடுவுல, இல்லாட்டி தேயிலை தோட்டங்களுக்கு மத்தியில ஒரு சின்ன காம்பரா இல்ல வேணாம் ஒரு குடிசையை கட்டி போட்டிருந்தா கூட மழை நேரத்துல அழகா சாப்பிடுவாங்க இல்லையா? ஏன்னா அந்த மழை நேரத்துல கூட அட்டை கடிச்ச அந்த ரத்த கையோட கை கழுவுறதுக்கு கூட இடம் இல்லாம கான் தண்ணியில கையை கழுவிட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நான் நீர்ல வச்சு பாத்திருக்கேன். ரொம்ப கவலையா இருக்கும். அட்டை, தண்ணி, பூச்சி, பட்டை இதெல்லாம் அவங்களுக்கு சர்வ சாதாரணம். வேலையை செய்யணும், 20 கிலோக்கு மேல எடுக்கணும், இத்தனை கிலோ எடுத்தா தான் அந்த சம்பளம் எனக்கு கிடைக்கும். எப்படியாச்சும் இந்த மாசம் 20,000க்கு மேல சரி எடுத்துடணும் சம்பளம். அவ்வளவு செலவு இருக்கு. 1008 செலவுகளை நினைச்சாலே எங்க ஒழுங்கா நிம்மதியா உட்காந்து சாப்பிட தோணுது. சோ இந்த வீடியோ பார்க்கும் போது என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்க.